கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இப்போ அண்ணாமலை இப்படி சொல்றாருல்ல, இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்லுது? இது வரைக்கும் பதில் வந்திருக்கா? ஆட்சியோட இறுதி கட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது வேலை வாய்ப்புகளில் அப்பாயின்மெண்ட்டில் காசு வாங்கிட்டு தான் போடுறாங்கன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. உண்மையிலேயே காசு வாங்கிட்டு இவங்க போடலைன்னா அதற்கான எதிர்வினை எப்படி இருக்கணும்னா, யார் குற்றச்சாட்டு சுமத்துறாலும் அவங்க மீது அவதூறு வழக்கு போடணும். போடலைன்னா எனக்கு தெரியல, அப்படி போடலைன்னா சந்தேகம் வரும். அவங்க துட்டு வாங்கிட்டு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறான்றது எல்லா கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்க. இந்த கவர்மெண்ட் மேலே மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா இல்லை, இந்தியா பூரா இருக்கக்கூடியது பெரும்பாலான இடங்களில் அரசு உத்தியோகன்றது விற்கிறாங்க, கூவி விற்கிறான்னு தான் சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இந்த நிலைமை இருக்குன்னா அது ஜெனரல் பர்செப்ஷன். அது ஒன்றை மட்டுமே வச்சு நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஊழல், அந்த கவர்மெண்ட் ஊழல், அப்போ எல்லா கவர்மெண்ட்டுமே தான் ஊழல். நான் சொல்கிறது ஃபோக்கஸ்டாக சொல்கிறேன். இது ஏற்படுத்தக்கூடிய அரசியல் தாக்கம் என்ன? ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி கே நேரு அவருடைய இலாக்காவில் காசு வாங்கிட்டு போட்டாருன்னு இடி டிஜிபிக்கு லெட்டர் எழுதி எஃப்ஐஆர் போடுங்க. ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தாலும் அவன் உள்ளே வர முடியும். ஆமாம், அவன் உள்ளே வருது ஒன்றும் ஓகியம் கிடையாது. இதே இன்னைக்கு என்டிஏ கவர்மெண்ட் உள்ள சந்திரபாபு நாயுடு இருக்க மாதிரி, நிதிஷ்குமார் இருக்க மாதிரி திமுகவும் என்டிஏல இருந்தால் இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டான். அவன் லெட்டரே லெட்டரே வந்திருக்காது. ஏன் மகாராஷ்டிராவில் நடக்காத ஊழலாம் நான் கேட்குறேன். அஜித் பவார் 70,000 கோடி பாசன ஊழல் பண்ணார் அப்படின்னு மோடியே பேசினார். கட்சியில் அவர் இங்கே உங்கள் கூட தான் இருக்காரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை இன்னொரு கருத்து சொல்கிறார் அப்படின்னா, இந்த குடும்ப ஆட்சின்றது இந்தியர்கள் விரும்பலை, இந்திய மக்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உடனே ஞாபகம் வர்றது தமிழ்நாட்டில் திமுகவையும் பொதுவாக தேசிய கட்சியாகும்போது காங்கிரஸையும் தான் பார்க்க தோணுது. ஆனால் அது இந்தியா பூரா இருக்க ஒரு ஃபினாமினா. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் நீ சொல்லாதன்றான். அப்படி சொல்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ உங்கள் கூட்டணியில் பாமக, தேமுதிகலாம் ஏன் சேர்த்துக்கிறீங்க? என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே குடும்ப கட்சிகள் தான். சந்திரபாபு நாயுடு யார், நிதிஷ்குமார் யார், பாஸ்வானோட பையன் தான் அவங்க கூட இருக்கான். அப்போ குடும்ப அரசியலை பற்றி சொல்லக்கூடிய பிஜேபி அதை பற்றி பேசுவதற்கான தகுதி தனக்கு இருக்கான்றதையும் யோசிக்கணும். இப்போ அந்த சாதிவாய் கணக்கெடுப்பு இப்போ அன்புமணி கையில் எடுத்துக்கிட்டாருன்னா அந்த சமுதாயம் அதிக அளவில் இருக்குது, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நோக்கத்தில் இருக்காங்க. மற்ற கட்சிகள் யாரும் பெருசாக பேசல. விஜய் இதை ஒரு அரசியலை கையில் எடுத்தாருன்னா அவருக்கு ஒரு சாதகமாக இருக்குமா, ஒரு எஃபெக்டை கொடுக்குமா, திமுக மேலே அழுத்தத்தை கொடுக்குமா? ஓபிசி அரசியலை கையில் எடுக்கிறாருன்னா ஏற்கனவே பாமக வாக்கு கணிசமான அளவு விஜய் கிட்ட போயிடுச்சு. அது இன்னமும் பாமகவை பலவீனப்படுத்தும். ஸ்ட்ராட்டஜிக்கலி ஸ்பீக்கிங் அதை அவர் கையில் எடுக்கணும். நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. அவர் அதை எடுத்தாருன்னா அவருக்கு லாபம் தான் எனக்கு தோணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் இந்த அரசு வேலைகள் எல்லாம் காசு வாங்கிட்டு சம்பாதிக்கிறாங்க தமிழக அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. இந்த அரசு வேலை காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்க அப்படின்றது இப்போ ட்ரெண்டிங்கில் இப்போ வைரலாக ரொம்ப நாளாக இந்த ஒரு கருத்துக்கள் போய்கிட்டே இருக்குது. கே நேருவை குறித்து பேசினாங்க, இப்போ கூட்டுறவுத்துறைன்னு சொல்லி இன்னைக்கு அண்ணாமலை பேசியிருக்காரு. ஏன் இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு? கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசுன்னுவாங்க. அதனால் மக்கள் அரசு வேலையை நோக்கி நகர்றது இயல்பானது. பட் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடிய அண்ணாமலை ஆதாரங்களை வைக்கணும். அண்ணாமலை சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. டு பி ஃப்ராங்க், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அண்ணாமலை சொல்கிறாரு, அதுக்கு ஆதாரம் தான் அவர் தான் கொடுக்கணும். குற்றச்சாட்டை சொல்கிறவர் ஆதாரங்களை சொல்லணும். ஆதாரங்களை சொல்லாமல் சொன்னால் அது அவதூறு. இப்போ அண்ணாமலை இப்படி சொல்கிறாருல்ல, இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பதில் சொல்லுது? இது வரைக்கும் பதில் வந்திருக்கா? பதில் வரலைன்னா எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இல்லை, நீ பெரிய கருப்பன் பேசியிருந்தாரு, நான் நேர்மையான முறையில் தான் நடக்குது, அவ்வளோதான். நேர்மையான முறையில் நடக்குதுன்றதை மீறி அண்ணாமலை பேசுறாருன்னா அண்ணாமலை மேலே அரசு வழக்கு போடுமான்னு பார்க்கணும். இல்லை, அவர் சொல்றது நேர்காணலில் தான் நீங்கள் இன்டர்வியூ நடத்திட்டு பணம் கேட்குறத இவர் குற்றச்சாட்டுறாரு. பெரிய கருப்பன் என்ன சொல்றாருன்னா, எக்ஸாம் நாங்கள் இந்த டிஜிட்டல் முறையில் தான் நடத்துகிறோம், கணினி தான் திருத்துது. இவர் கேட்ட கேள்விக்கும் சொல்ல பதிலுக்கும் சம்மந்தமே இல்லை. தாங்க பதில் கன்வின்சிங்காக இல்லைன்னா பிரச்சனை எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். பட் அதோட அர்த்தம் ஊழல் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை சொல்றது பொய்ன்னா வெறும் பதில் மட்டும் பத்தாது. பெரிய கருப்பன் துறை சார்ந்த அமைச்சர் வழக்கு போடணும். இப்போ ஜெயலலிதா இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஊழல் நடக்குது, அரசு வேலையில் ஊழல் நடக்குதுன்னு யாராவது குற்றச்சாட்டு சுமத்தினா உடனே அவன் மேலே ஒரு அவதூறு வழக்கு போட்டுருவாங்க. அது மாதிரி அண்ணாமலை மேலே, அதுவும் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கும்போது அரசு வேலைகளுக்கு காசு வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்கன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அப்போ அந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய நபர் மீது வெறும்னே பதில் கொடுத்தா மட்டும் பத்தாது. அவதூறு வழக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் போடணும். போடலைன்னா சந்தேகம் வரும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அங்கே தான் பாயிண்ட் இருக்கு. அப்போ அர்த்தம் அதை தான் நான் சொல்கிறேன். மற்ற குற்றச்சாட்டுகளுக்கும் இதுக்கும் இப்போ ஈரப்பதம் நெல் 17%, 22% இந்த சண்டை ஓடுது. அதில் மாறி மாறி கருத்து தெரிவிச்சுக்கிறாங்கன்னா
அதில் ஒன்றும் நீங்கள் அவதூறு வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து பர்செப்ஷன் சார்ந்ததாக கூட இருக்கலாம். ஆனால் அரசு வேலையில் கூட்டுறவுத்துறையில் இல்லை காசு வாங்கிட்டு தான் அப்பாயின்மெண்ட் போடுறான், 10 லட்சம் வாங்கிட்டு 5 லட்சம் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போடுறான்னு எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சுமத்துறாரு. அப்போ கவர்மெண்ட் வந்து அப்படி இல்லை, எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் ஆகிருக்கு, பேப்பர்ஸ் எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆகிருக்கு, ரிட்டர்ன் பேப்பர்ஸு, இதுவும் வந்து நம்ம நேர்காணல்லையும் வந்து ப்ராப்பர் பர்ஸ் வீடியோவில் எடுக்கிறோம், மார்க்கெல்லாம் போடுறதுக்கான எல்லா விதமான அந்த ப்ரொசீஜர்ஸும் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஊழலுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதோட மட்டும் நிறுத்தக்கூடாது. ஏன்னா அவர் 10 லட்சம் வாங்குறாங்க, 5 லட்சம் வாங்குறாங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு போது வழக்கு போடணும். நீ வழக்கு போட்டால் தான் உன் பக்கம் தப்பு இல்லைன்றதுக்கான அடையாளம். இதுதானே ஜெயலலிதா செஞ்சாங்க, கண்டமேனிக்கு செஞ்சாங்க, அது ஒரு விஷயம். ஆட்சியோட இறுதி கட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது வேலை வாய்ப்புகளில் அப்பாயின்மெண்ட்டில் காசு வாங்கிட்டு தான் போடுறாங்கன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. உண்மையிலேயே காசு வாங்கிட்டு இவங்க போடலைன்னா அதற்கான எதிர்வினை எப்படி இருக்கணும்னா, யார் குற்றச்சாட்டு சுமத்துறாலும் அவங்க மீது அவதூறு வழக்கு போடணும். போடலைன்னா எனக்கு தெரியல, அப்படி போடலைன்னா சந்தேகம் வரும். இல்லை சார், இப்போ இவர் இப்படி சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் மக்கள்கிட்ட போய் சாதாரண அடித்தர மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா கூட ஆமாம் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய லெவலுக்கு அப்போ மைண்டில் பதிவாயிருச்சு. அரசு வேலைலாம் காசு கொடுத்தாப்பா வாங்குற மாதிரி நிலைமை. இது வந்து நீங்கள் கோல் போஸ்ட்டை மாற்றாதீங்க. மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்றது அது ரெண்டாவது. நான் கேட்கறது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கேள்விக்கான பதில் அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்காரு. ஆமாம், பெரிய கருப்பம் மறுக்கிறாரு. வெறுமனே மறுக்கிறது பத்தாது, எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. ஆமாம், இன்னும் 4 மாதத்தில் எலெக்ஷன். இந்த நேரத்தில் இந்த கவர்மெண்ட் தப்பு பண்ணலைன்னா இம்மீடியட்டாக டெஃபமேஷன் கேஸ் அவர் மேலே போடணும். அதுதான் கவர்மெண்ட் செய்ய வேண்டியது. இது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது பார்ட்டு, ஆமாங்க துட்டு வாங்கிட்டு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறான்றது எல்லா கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்க. இந்த கவர்மெண்ட் மேலே மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூரா இல்லை இந்தியா பூரா இருக்கக்கூடியது பெரும்பாலான இடங்களில் அரசு உத்தியோகன்றது விற்கிறாங்க, கூவி விற்கிறான்னு தான் சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இந்த நிலைமை இருக்குன்னா அது ஜெனரல் பர்செப்ஷன். அது ஒன்றை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் ஊழல், அந்த கவர்மெண்ட் ஊழல், அப்போ எல்லா கவர்மெண்ட்டுமே தான் ஊழல். நான் சொல்கிறது ஃபோக்கஸ்டாக சொல்கிறேன். இது ஏற்படுத்தக்கூடிய அரசியல் தாக்கம் என்ன? இது ஒரு சீரியஸ் சார்ஜ். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி கே நேரு அவருடைய இலாக்காவில் வந்து காசு வாங்கிட்டு போட்டாருன்னு இடி வந்து டிஜிபிக்கு லெட்டர் எழுதி எஃப்ஐஆர் போடுறாங்க. ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் தான் அவன் உள்ளே வர முடியும். அவன் உள்ளே வருது ஒன்றும் ஓகியம் கிடையாது. இதே இன்னைக்கு என்டிஏ கவர்மெண்ட் உள்ள சந்திரபாபு நாயுடு இருக்க மாதிரி, நிதிஷ்குமார் இருக்க மாதிரி திமுகவும் என்டிஏல இருந்தால் இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டான் அவன். லெட்டரே வந்திருக்காது, லெட்டரே வந்திருக்காது. ஏன் மகாராஷ்டிராவில் நடக்காத ஊழலாம் நான் கேட்குறேன். அஜித் பவார் 70,000 கோடி பாசன ஊழல் பண்ணாரு அப்படின்னு மோடியே பேசினாரு. கட்சியில் அவர் இங்கே உங்கள் கூட தானே இருக்காரு, இன்னைக்கு உங்கள் கூட தானே இருக்காரு அவர். அப்போ எந்த ஊழலை பற்றி பேச பிஜேபிக்கு தகுதி இருக்குது? ஒரு தகுதியும் கிடையாது. இந்தியா பூரா நடக்கிற அட்டூழியம் அது. நான் கேட்குறது திமுகவோட கோணத்துலேருந்து இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் வைக்கும்போது, எலெக்ஷனுக்கு 4 மாதம் இருக்கும்போது எதிர்வினை என்பது வெறுமனே அறிக்கையாக இருக்கக்கூடாது, சட்ட நடவடிக்கையாக இருக்கணும். சட்ட நடவடிக்கை எடுக்கலைன்னா அங்கே ஏதோ சிக்கல் இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். இல்லை, அந்த சிக்கல் எப்போ புரிதலாகும்னா, செந்தில் பாலாஜியை நீங்கள் இதுக்கு முன்னாடி அதிமுக இருக்கும்போது என்னென்னமோ சொன்னாங்க, கொள்ளையடிச்சாரு, இந்த போக்குவரத்தில் வேலை தரேன்னு சொல்லி காசு வாங்கினாருன்னு முதல்வர் ஸ்டாலினே அப்போ விமர்சித்தார். அப்புறம் இப்போ வந்தோடனே இல்லை அதான் தவறுலாம் செய்யலாம், அப்போ தான் செஞ்சாருன்னு சொல்லக்கூடிய இவர்களை சட்டப்போட்டம் நடத்திட போகிறாங்க. இல்லைங்க, அது அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். நீங்கள் அது வேறு விஷயம். நீங்கள் லீகலாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் உங்கள் மேலே சந்தேகம் வருவது இயல்பானது, அவ்வளோதான். அதோட முடியுது மேட்ரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை இன்னொரு கருத்து சொல்கிறார் அப்படின்னா, இந்த குடும்ப ஆட்சின்றது இந்தியர்கள் விரும்பலை, இந்திய மக்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உடனே ஞாபகம் வர்றது தமிழ்நாட்டில் திமுகவையும் பொதுவாக தேசிய கட்சி ஆகும்போது காங்கிரஸையும் தான் பார்க்க தோணுது. என்ன காரணம்? அதாவது பார்க்கும்போது காங்கிரஸை போகிற அளவுக்கு ஒரு அதல பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு, ரொம்பவும் கம்மியான சீட் தான் வச்சிருக்காங்க பார்லிமெண்ட்டில். இங்கே திமுகனா தான் இருக்குது. இவர் சொல்லக்கூடிய இந்த கருத்து எடுபடுமா தமிழ்நாட்டில்? அந்த பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட்டுங்க. ஆனால் இந்திய அரசியல் முழுவதுமே குடும்ப அரசியலாக தான் இருக்குது. இதை பேசக்கூடிய அண்ணாமலை அவங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணுது? அப்பா புள்ள, இப்போ பிள்ளைங்க அப்பாவுக்கு சண்டை வெட்டுக்குத்து நடக்குது நடுத்தரில். அப்பா என்ன பண்ணுறாரு? பொண்ணை கொண்டு வராரு. புள்ள என்ன பண்ணாரு? மனைவியை கொண்டு வராரு. எந்த கோஷ்டி ஜெயிச்சாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். சரி, தேமுதிக யார்? விஜயகாந்த் போனோன்னே அவர் மனைவி, மச்சான், புள்ள, அவங்களும் குடும்ப அரசியல் தானே. அப்போ இதையும் சேர்த்து அண்ணாமலை பேசணுங்க. வெறும் திமுக மட்டும் குடும்ப அரசியல்னு குறை சொல்லாத. நீங்கள் பிஜேபிக்குள்ளே எவ்வளோ குடும்ப அரசியல் இருக்குது? தலைமையில் குடும்பம் இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். பிஜேபிலையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் தலைமையில் வந்து குடும்பம் கிடையாது. மற்ற எல்லா இடத்துலையும் குடும்பம் தான் இருக்குது. குடும்ப அரசியல்ன்றது ஒரு பெரிய சாபக்கேடுங்க ஜனநாயகத்துக்கு. எந்த நாடாக இருந்தாலும் ஜனநாயகமும் குடும்ப அரசியலும் நேரெதிர் பதங்கள், ஆக்சிமோரான். ஆனால் அது இந்தியா பூரா இருக்க ஒரு ஃபினாமினா. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் நீ சொல்லாதன்றான். அப்படி சொல்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ உங்கள் கூட்டணியில் பாமக, தேமுதிகலாம் ஏன் சேர்த்துக்கிறீங்க? ஆகவே இது பர்சனலைஸ்டு அட்டாக்காக போகுது உங்களுக்கு. அவர் சொல்லக்கூடிய கருத்து பொதுவாக சிந்தனைக்குரிய கருத்து, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். குடும்ப அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு சாபக்கேடு. ஆனால் இந்திய அரசியல் முழுக்கவுமே குடும்ப அரசியலாக இருக்குது.
என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே குடும்ப கட்சிகள் தான். சந்திரபாபு நாயுடு யாரு, நிதிஷ்குமார் யாரு, பாஸ்வானோட பையன் தான் அவங்க கூட இருக்கான். ஆமா. அப்ப குடும்ப அரசியலை பத்தி சொல்லக்கூடிய பிஜேபி அதை பத்தி பேசுவதற்கான தகுதி தனக்கு இருக்கான்றதையும் யோசிக்கணும். பிஜேபி அண்ணாமலை சொல்றது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஜனநாயகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள்ல பெரிய ஆபத்துன்னு குடும்ப அரசியல் நம்ம பார்க்கலாம், நான் ஒத்துக்கிறேன் அதை. ஆனா அதை சொல்றதுக்கான தகுதி தனக்கு இருக்கான்ற ஆத்ம பரிசோதனை பிஜேபி பண்ணணும். என்டிஏல இருக்கக்கூடிய எத்தனை கட்சிகள் குடும்ப அரசியல் இருக்குது இன்னைக்கு? அது வெறுமனே திமுக மட்டும் குடும்ப அரசியல் என்பது ஏற்புடையது அல்ல. இல்லை, நீங்கள் சொல்லும்போது கட்சி குடும்பம் ரெண்டு எப்படி பார்த்தாலும் அந்த கட்சி கட்சிகள் குடும்பத்தின் கையில் தான் போய் நிற்குது. இங்கே நான் கேட்குறது, தமிழ்நாட்டில் திமுகவில் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டே வர கலைஞர் கருணாநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி, இப்படி வந்துகிட்டு பட்சத்தில் மக்கள் மன்னராட்சி அப்படின்னா மட்டும் அதெல்லாம் கூடாதுன்றாங்க. ஆனால் இதை வந்து மன்னராட்சின்ற ஒரு முறையோடு ஒப்பிட மாட்டாங்களே, என்ன காரணம்? இதுதாங்க நான் சொல்ல வரேன். இது இந்தியா பூரா இருக்க நிலைமைன்ற நான் இதில் வந்து அண்ணாமலை சொல்கிறதுலேருந்து நீங்கள் கேட்குறதால நான் மறுபடியும் சொல்கிறேங்க. அண்ணாமலை சொல்கிறது உண்மைங்க. ஆனால் அதை சொல்கிறதுக்கான தார்மீக தகுதி தனக்கு இருக்கான்றதை அண்ணாமலையும் அவருடைய கட்சியும் யோசிச்சு பார்க்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆமாங்க, உங்கள் என்டிஏ இஸ் ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். சந்திரபாபு நாயுடு, நரேஷ் அவர் மகன், இப்போ நிதிஷோட பையன் வந்துட்டார், பாஞ்சி, இவரோட நம்முடைய அவர் பேர் பாஸ்வானோட பையன். இது மாதிரி வந்து ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். நீங்கள் கூட்டணி வச்சுருக்க எல்லா இடமே வந்து உங்களுக்கு பாதல்ஸ் யார், எல்லாருமே வந்து குடும்ப அரசு ஆட்சியில் தான் உங்களுக்கு இருக்காங்க. இவங்க ஜனதாதள் யுனைடெட் யார், நம்ம இவங்க குமாரசாமி யார், தேவகவுடா குமாரசாமி அவர் மகன். அப்போ உங்கள் கூட இருக்க அத்தனை கட்சி, அப்போ அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே உங்கள் கூட்டணியில் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி யார், தேமுதிக யார், அவங்கள நீ கூட வச்சுட்டு திமுகவை குடும்ப ஆட்சின்னு சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீ குறைஞ்சபட்சம் அதை கேள்வி கேட்கணும். இது மன்னராட்சின்னா அது மன்னராட்சி தான். அப்போ இது என்ன ஆட்சி? அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் பச்சையாக மகனோட இருக்க சண்டையில் வயோதிகத்தின் காரணமாக மகனுக்கு போட்டியாக அவர் ஏன் ஒரு ஜீகாமணியை கொண்டு வரல? யாரை கொண்டு வராரு? மகளை கொண்டு வராரு. அந்த பாமகவை தானே நீங்கள் கூட்டணியில் வச்சுருக்கீங்க. தேமுதிக யார்? அப்போ அதை பற்றி பேசாமல் நீங்கள் ஒன்லி திமுக மட்டும் ஏன் சொல்கிறேன்? அப்போ தனிப்பட்ட முறை இதே திமுகவோட நாளைக்கு நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா இதை பேச மாட்டீங்க. 99 2003 நீங்கள் கூட்டணியில் திமுகவோட இருக்கும்போது அப்பயும் அது குடும்ப கட்சி தான். அப்பயே நீங்கள் குடும்ப அரசியலை பற்றி, வாரிசு அரசியலை பற்றி பிஜேபி யாருமே பேசலை. உங்க கூட இருந்தால் நீ பேச மாட்டேன். அரசியல் வார்த்தை ஜாலங்கள் தான் எல்லாமே. அவ்வளோதான். இதில் என்ன பெருசாக இருக்குது? ஓகே, நான் அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், அண்ணாமலை சொல்கிறது குடும்ப அரசியலை பற்றின கருத்து நியாயமான கருத்து, யோசிக்க வேண்டிய கருத்து. அதை சொல்கிறதுக்கான தார்மீக தகுதி பிஜேபிக்கு இருக்கான்னா பதில் இல்லைன்னு தான் வரும். ஓகே சார். இன்னொரு புறம் அதே பாமகவின் கட்சியின் தலைவர் அன்புமணி பேசியிருக்காரு, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக வேண்டும், நடத்தலை அப்படின்னா ஜனவரி 29 சிறை நிரப்பும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அலுவலகங்கள்லாம் நாங்கள் முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவர் தொடர்ந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தொடர்ந்து இந்த பாமக கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. பிரிஞ்சாலுமே இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆமாங்க, அது அவங்க கேட்குறது நியாயம்தாங்க. கர்நாடகாவில் நடத்திட்டோம், பீகாரில் நடத்திட்டோம், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்திலையும் நடத்துகிறாங்க, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்திலையும் நடத்துகிறாங்க. திமுக அதை நடத்த தயங்குதுன்றது வந்து என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்சஸோடு சேர்ந்து எடுப்போன்றாங்க. அது என்ன கதியில் வரப்போகுது நமக்கு தெரியல. பட் இந்த கவர்மெண்ட் இதை எடுக்காது, திமுக அரசு அதை எடுக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு எதிராக போகும், அந்த புள்ளி விவரங்கள் திமுகவுக்கு எதிராக போகும். அதனால் பழைய மத்திய அரசு மேலே சுமத்திட்டு அவங்க விட்டுருவாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. நீங்கள் கர்நாடகா உதாரணத்தை பார்த்து இங்கே நடத்த வேண்டியது தானே. தெலுங்கானாவில் நடத்தினால அதிகாரம் இருக்குது. தெலுங்கானாவும் கர்நாடகாவும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நடத்துகிறாங்க. ஆமாம், ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும். அதை நீங்கள் செய்ய மறுக்கிறீங்கல்ல. எடுத்து என்ன பயன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பதிலெல்லாம் இருக்குது. மத்திய அரசு எடுக்கணும், எடுத்து என்ன பயன், இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவராலாக இப்போ கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் எடுத்து பீகாரில் எடுத்து என்ன பலன், ஒரு பிக்சர் கிடைக்கும். இவங்க அதை செய்ய மாட்டாங்க. இவங்க மத்திய அரசுக்கு முதுகு பின்னால் ஒளிஞ்சுக்கிறாங்க. திமுக மத்திய அரசுக்கு முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறது. இவங்களுக்கு எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு புள்ளி விவரங்கள் இவங்களுக்கு எதிராக போகும். மாற்றங்கள் பெருசாக வருமா? பெரிய மாற்றங்கள் வரும். திமுகவோட அந்த சமூக நீதி அரசியல் வந்து மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்கும். அவங்க எடுக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க அந்த கோரிக்கையை நீ என்ன பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன் போடான்றாங்க. அவர் கையில் அதை அரசியலாகவே எடுத்துக்கிட்டாரு. அன்புமணி எடுத்துக்கிட்டாரு. அது பார்த்தீங்கன்னா கூட அன்புமணி கிட்ட இருக்க வேகம் அவங்க அப்பா கிட்ட இல்லை. அப்பா திமுகவோட போகணுன்றாரு, புள்ள என்டிஏவோட போகணுன்றாரு. அங்கே நிற்கிது அந்த விஷயம். போய் அன்புமணி வந்து போராட்டம் பண்ணலாம், ஒன்றும் அந்த போராட்டத்தில் ஒரு வெற்றி பெறுவது வாய்ப்பு குறைவு. இப்போ அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ அன்புமணி கையில் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த சமுதாயம் அதிக அளவில் இருக்குது, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நோக்கத்தில் இருக்காங்க. மற்ற கட்சிகள் யாரும் பெருசாக பேசல. விஜய் இதை ஒரு அரசியலை கையில் எடுத்தாருன்னா அவருக்கு ஒரு சாதகமாக இருக்குமா, ஒரு எஃபெக்டை கொடுக்குமா, திமுக மேலே அழுத்தத்தை கொடுக்குமா? நல்ல கேள்வி. பட் அதை அவர் அந்த அரசியலை கையில் எடுத்தாருன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினாமினா நீங்கள் சொல்கிறது. வெரி குட் கொஸ்டின் அது. பட் இப்படி ஷேப் அப் ஆகணும் என்னால் இப்போ யூகிக்க முடியல. அந்த இஷ்யூலாம் அவர் கையில் எடுத்தாருன்னா பாமக கிட்ட இருக்க ஆயுதங்களை பிடுங்குறாருன்னு அர்த்தம். சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியலை அவர் கையில் எடுக்கிறாருன்னா ஓபிசி அரசியலை கையில் எடுக்கிறாருன்னு அர்த்தம். ஆமாம்,
ஓபிசி அரசியலை கையில் எடுக்கிறாருன்னா ஏற்கனவே பாமக வாக்கு கணிசமான அளவு விஜய் கிட்ட போயிடுச்சு. அது இன்னமும் பாமகவை பலவீனப்படுத்தும். ஸ்ட்ராட்டஜிக்கலி ஸ்பீக்கிங் அதை அவர் கையில் எடுக்கணும். நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. அவர் அதை எடுத்தாருன்னா அவருக்கு லாபம் தான் எனக்கு தோணுது. திமுகவை இன்னமும் முடு சந்தையில் நிறுத்துறதுக்கான வேலை அது. இது செங்கோட்டையன் மாதிரி ஆளுகள் போகும்போது எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல இந்த மாதிரியான? இந்த மாதிரியான அரசியலை செங்கோட்டையன் செய்வாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா முந்தா நாள் வரைக்கும் மோடியை புகழ்ந்தவருங்க அவர். அதிமுக வந்து மோடி இல்லைன்னா அதிமுகவே இல்லைன்னு அவர். பிஜேபி அவருக்கு செஞ்ச துரோகம் அவரை கொண்டு போய் விஜய் கட்சியில் நிறுத்தியிருக்கு இன்னைக்கு. அவர் இப்படிப்பட்ட அரசியலெல்லாம் எடுப்பாரான்னு எனக்கு தெரியல. சமூக நீதி இப்பத்த அரசியலெல்லாம் செங்கோட்டையன் எடுப்பாரான்னு எனக்கு தெரியல. ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு அங்கங்கே எப்படி அலையன்ஸை ஃபார்ம் பண்ணலாம், எப்படி கேண்டிடேட்ஸை போடலாம், கூட்டத்தை எப்படி நடத்தலாம், டூர் ப்ரோக்ராம் எப்படி போடலாம், இப்படி தான் அவரோட யோசனைகள் இருக்கும். ஒரு பண்டுட்டி ராமச்சந்திரனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சித்தாந்த ரீதியிலான ஒரு ஷார்ப் மைண்டு செங்கோட்டையனுக்கு கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்குது. பட் இஸ் அ குட் ஆர்கனைசர், அதில் சந்தேகம் இல்லை. பட் அவர் வேறு, பண்டுட்டியார் வேறு, அவரோட அரசியல் என்பது வேறு. பட் அஃப்கோர்ஸ் அவருக்கு இப்போ வயசாகிடுச்சு. ஆமாம். அவர் 20 வருஷத்துக்கு முன்னால் அவரோட இருக்கும்போது விஜயகாந்தோட அவருக்கு 70 வயது, இப்போ 90 வயசு ஆகிடுச்சு. இப்போ அவரால் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. செங்கோட்டையன் வந்து எந்த காலத்துலையுமே பண்டுட்டியார் மாதிரியான ஒரு சித்தாந்த ரீதியிலான ஒரு கூர்த்த மதிகொண்ட அரசியல்வாதியாக இருந்தது கிடையாது. அவர் ஒரு ப்ராக்டிக்கல் பாலிட்டிஷியன். ஜெயிக்கிறதுக்கான வழிவகைகளை சொல்லிக் கொடுப்பார். ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறது, கூட்டணி அமைக்கிறது, டூர் ப்ரோக்ராம் போடுறது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் அவருடைய பார்வை என்பது எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு மாதிரி சாஃப்ட் ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ் தான். அவர் பண்டுட்டியார் வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ் கிடையாது, அவர் திராவிட சிந்தாந்தம். ஆமாம். ஆனால் இவர் வந்து செங்கோட்டையன் வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவா பாலிடிக்ஸ். சாஃப்ட் ஹிந்துத்துவா பாலிடிக்ஸை விஜய் கையில் எடுக்கிறாருன்னா நிர்வாக ரீதியில் அவருக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது, அதுக்காக எடுக்கிறாரு. கொள்கை அளவில் அது எப்படி விஜயை கன்வின்ஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக அரசியல் அப்படின்னாலே பணம் மிகப்பெரிய விளையாட்டாக இருக்கும். இதில் தாவேகாவின் நிலைப்பாடு என்னவாக சார் இருக்கும்? ஏன்னா திராவிடம் திமுக என்னென்ன சொல்லுதோ அதே மாதிரி கொஞ்சம் அப்டேட்டாக தான் வரும். இவர் என்னடா பேசும்போது எல்லாருக்கும் வீடு அவசியம், குறிப்பாக வேலை அவசியம், பைக்கு, காரு, இதெல்லாம் இவர் பேசும்போது இந்த பைக்கு காரில் நீங்கள் உழைச்சி சம்பாரிச்சு வாங்கன்ற அடிப்படையில் சொல்ல வராரா, இல்லை பைக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல வராரா? என்ன அடிப்படையில் இவர் இந்த காஞ்சிபுரத்தில் பேசும்போது பேசியிருக்காரு? என்ன மாதிரியான ஒரு தாக்கம்? என்ன ரொம்ப பாப்புலிஸ்டிக்காக இருக்குது. அரசு கொடுக்குன்ற அர்த்தத்தில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு வீட்டுக்கும் ஒரு காரு பைக்குன்றாரு, நாங்கள் கொடுப்போன்றது அர்த்தம் தான். இல்லை அவங்க எல்லாம் வாங்குற அளவுக்கு நாங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தோம்னு சொல்லுவாரானா அந்த வார்த்தைகள் ஒரு வாயிலேருந்து வரல. சரிங்க, இப்போ நீங்கள் பைக்கு கார்லாம் கொடுக்குறீங்கன்னா ஏது பணம் உங்களுக்கு? தமிழ்நாடு பட்ஜெட் சைஸ் என்ன? 9 லட்சம் கடனில் இருக்குது. நீங்கள் ஒரு பைக்கு கார் கொடுக்குற அட்லீஸ்ட் என்ன ரேஷன் கார்டு, ஒரு அரிசி கார்டு கொடுக்குறேன்னு வச்சுப்போங்க. 2 கோடி அரிசி கார்டு இருக்குது. 2 கோடி கார்டு, 2 கோடி காருன்றதுக்கான ஓட்டுறதுக்கான ரோடு எங்கே இருக்குது? இந்த பைக் வச்சாலே யோசிச்சு பாருங்க எங்கே போகுது. 2 கோடி பைக்கை ஓட்டுறதுக்கான ரோடு எங்கே இருக்குது? ரெண்டாவது நீங்கள் கொடுக்கறதுக்கான பணம் எங்கே இருக்குது? பாப்புலிஸ்டிக்கான ஒரு ரொம்ப ஜனரஞ்சகமானது. ஐ திங்க் அவர் தவிர்த்துருக்கலாம். அதை 2 விஷயம்தான் தம்பி. கல்வியும் சுகாதாரத்தையும் அவர் எல்லாருக்கும் உறுதிப்படுத்துகிற மாதிரியான திட்டங்களை கொடுத்தா அது ஒன்று மட்டும்தான் நியாயமானதாக இருக்கும். அல்லது குறிப்பாக நான் சொல்கிறேன், பெண் கல்விக்கு அதீத முக்கியத்துவம். ஒரு உதாரணத்துக்கு வந்து அரசு கல்லூரிகள் 150 அரசு கல்லூரிகளில் பெண்களுக்கு மட்டும், மாணவியருக்கு மட்டும் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், ஆர்ட்ஸ் சயின்ஸில் இலவச கல்வி, யூஜி அண்ட் பிஜி. அப்புறம் மாநில பல்கலைக்கழகங்களில் அவங்க எம்ஃபில் பிஹெச்டி வரைக்கும் பரீட்சார்த்த முறையில் முதல்ல அண்டர் கிராஜுவேஷனில், பிஜி கூட வேணாம், பிஏ, பிஎஸ்சி, பிகாமுக்கு அரசு கல்லூரிகளில் 180 அரசு கல்லூரிகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அந்த கல்லூரிகளில் வந்து படிக்கக்கூடிய பெண்களுக்கு முழுவதும் இலவச கல்வி. இது ஒரு நாவல் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு. பெண் கல்விக்கான முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி தான் திட்டங்கள் இருக்கணுமே தவிர, நான் கார் கொடுப்பேன், பைக்கு கொடுப்பேன்றலாம் கடந்த காலத்தோட ரொம்ப ஜனரஞ்சகமான இது. அது ஃபோக்கஸ்டாக இன்றைக்கி இந்தியா முழுவதும் விமன் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடியவங்க தான் ஜெயிக்கிறாங்க. பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க ஜெயலலிதா. அது வந்து இடைநிற்றலை 10வது முடிச்சுட்டு 12ஆம் கிளாஸ் போகாமல் +1 +2 போகாமல் இருந்த இடைநிற்றலை நிறுத்துச்சு. +2 முடிச்சுட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து 10 வருஷம் பொறுத்து 2 குழந்தை பெற்ற பிறகு படித்தா கூட படித்து வக்கீலாகி ஜட்ஜானவங்களாம் இருக்காங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு விமன் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அரசாங்கத்துக்கு திரும்ப திரும்ப ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைக்குது. நிதிஷ் எப்படி ஜெயிச்சார்? 2005 அதிகாரத்துக்கு வராரு. 2007 இந்த பெண் குழந்தைகளுக்கான சைக்கிள் திட்டத்தை அவர் தான் அனௌன்ஸ் பண்ணார். அது உண்மையிலே மிகப்பெரிய அளவில் லாபமாச்சு. விமன் சென்ட்ரிக்காகவே போச்சு. 12 லட்சம் சுய உதவி குழுக்கள், மதுவிலக்கு, ப்ரொஹிபிஷன், அதன் பிறகு 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தது. ஸோ விமன் ஃபோக்கஸ்டாக போச்சுன்னா அது வந்து வெற்றிய வாய்ப்பை கட்சிகளுக்கு கொடுக்கும்.
நான் தான் சொல்கிறேன், நீ காரு பைக்குக்கு பதிலாக இந்த மாதிரி இப்போ +2 வரைக்கும் எல்லாரும் படிச்சிருக்காங்க எப்படியாது இல்லையா? ஆமா, எல்லா ஊர்லேயும் தமிழ்நாட்டிலே இல்லையா, கிராமங்களில் கூட +2 வரைக்கும் பெண் குழந்தை செலவுகளே இல்லாம முடிச்சுட்டு வந்துடலாம். செலவுகளே இல்லாமல் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகளும் கூட வந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பெண் குழந்தை படிக்கிறதுன்றது நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இல்லையா? நீங்கள் வந்து பியூசின்னு காலேஜுக்கு SLC 11+1+3ன்னா காலேஜுக்கு போகாமல் ட்ராப் அவுட் ஆகிடும். ஏன்னா காலேஜுன்றது ஒரு அது வேற அது இல்லையா? ஆமா, ஆனால் அதை +2வாக கொண்டு வரும்போது இருக்கக்கூடியது வந்து உயர்கல்விக்கான அடித்தளத்தை போட்டுரும். அடுத்தது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதான் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் BA BSc BCom 150 காலேஜஸ் இருக்குது அரசு கல்லூரிகள் எனக்கு தெரிஞ்சு மினிமம். அங்கே ஜாதி மதம் எல்லாம் இல்லை, எல்லா பெண் குழந்தைகளுக்கும் எல்லா பெண்களுக்குமே ஃபீஸ் கிடையாது. எப்படி +2ல என்ஷூர் பண்ணுறீங்க ஆமா, அந்த மாதிரி என்ஷூர் பண்ணிட்டு போங்க, ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு. அது அப்படி போனீங்கன்னா PG கூட அடுத்து பார்த்துக்கலாம். முதல்ல UG என்ஷூர் பண்ணுங்கள். அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும்ல ஃபீஸ் கட்டுறதுன்றது வந்து உங்களுக்கு. இந்த கல்வியில் நீங்கள் சொன்ன இது முக்கியத்துவம் வாய்ந்ததா கேட்கறதுக்கே நல்லா இருக்கே. உங்களுக்கு இதை கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குல்ல, அந்த மாதிரியான திட்டங்களை நீங்கள் ஈஸியாக பண்ணலாமே. இல்லை, இந்த மகிழ்ச்சியை விட இந்த காரு பைக்கு எப்படி திமுக மாதம் 1000 இலவச பேருந்துன்னு சொல்லும் போல ஒரு ஊக்கம் வருது. அந்த ஊக்கம் இந்த கல்வி சொல்லும்போது வருமானு ஒரு கேள்வி வந்து அது அங்கே வந்து நிற்கும். இது என்ன பெருசாக இதுன்னு. பட் நீ அந்த மாதிரி வித்தியாசமாக போ. எனக்கு தெரிஞ்சு காரு பைக்கோ சத்தியமாக கொடுக்க முடியாது. எப்படி கொடுப்பேன்? சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. முதல்ல உற்பத்தி, ரெண்டாவது ஓட்டுவதற்கான சாலைகள், மூணாவது பணம் எங்கேருந்து ஐயா வரும்? பட்ஜெட் சைஸ் ஆனால் இதுக்கான எவ்வளோ பணம் வரும்? நான் மறுபடியும் சொல்கிறேன், 2 கோடி அரிசி கார்டு இருக்குது. ஆமாம், 2 கோடி அரிசி கார்டுக்கு 2 கோடி குடும்பங்கள், 2 கோடி குடும்பங்களுக்கு கார்டு கொடுக்குறோன்னா 2 கோடி காரு. 2 கோடி ஒரு கார் மினிமம் வந்து எவ்வளோ? 5 லட்சம்னா வச்சா கூட, குட்டி கார் ஆல்டோ காருன்னா கூட இல்லையா? 2 கோடின்னு 5 லட்சம்னா எவ்வளோ வருது? எங்கேயோ போகுது இல்லை, எங்கேயோ போகுது. பணமே இல்லை. இப்போ பீகாரில் வந்து எல்லாருக்கும் அரசு வேலைன்னு தேஜஸ்வி யாதவ் சொன்னதை மக்கள் நம்பாமல் புறந்தள்ளினதுனால தானே படுதோல்வி அடைஞ்சாங்க. ஆமாம், ஆனால் அவன் கரெக்டாக வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் போட்டான்ல. ஃபோக்கஸ்டாக பண்ணுறது தான் ஜெயிக்கும். அதுவும் சொல்கிறான் விமன் சென்ட்ரிக்காக இருக்கணும். அது இல்லைன்னா உங்களுக்கு திமுக பார்த்தீங்கன்னா இலவச பெண்களுக்கான இலவச பேருந்துன்றது ஒரு கேட்சியாக இருக்குது, விடியல் பயணம்ன்றது. ஸோ விமன் ஃபோக்கஸ் இப்போ அதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. அதை நீ திரும்ப பண்ண வேண்டியதில்லை. ஆமாம், எஜுகேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஹெல்த்தை கான்சன்ட்ரேட். ஒரு பாயிண்ட் சொன்னார், அரசு மருத்துவமனைகள் வந்து நம்பிக்கையுரியது. அது நல்ல பாயிண்ட். அப்போ அரசு மருத்துவமனைகளை குறி வச்சு, ஏன்னா இங்கே ஏற்கனவே நமக்கு பப்ளிக் ஹெல்த் செக்டார் ரொம்ப பவர்ஃபுல். இந்தியாவிலே வந்து நமக்கு சுகாதார கட்டமைப்பு ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு வந்து முன்னணி மாநிலம். பொது சுகாதார கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு 20 லட்ச ரூபாய் செலவாகக்கூடிய ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரியான இடத்துல வந்து நாங்கள் முழு அளவில் வந்து மருத்துவ சிகிச்சை வந்து இலவசமாக கொடுக்கப்படும். இந்த மாதிரி புது ரூட் எடுக்கலாம். இந்த மாதிரி புது ரூட்டு விமன் சென்ட்ரிக்கு பிரசவத்துக்கான இலவசங்கள், மகளிருக்கான காப்பீட்டு திட்டங்கள், ஃபோக்கஸ் ஆன் விமன், அது ஒரு பெரிய அளவில் வித்தியாசமாக இருக்கும். அது இல்லாமல் காரு பைக்குன்றது மக்களே அதை நிராகரிச்சுடுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், இல்லை, இந்த காரு பைக்குன்னு விமர்சனம் வருது. 2011 ஜெயலலிதா அந்த லேப்டாப் பள்ளி மாணவர்களுக்கு +2 முடிக்கிற எல்லாத்துக்கும் லேப்டாப் போது எந்த விமர்சனமும் கிடையாது. அவங்க எஜுகேஷன் வச்சு எப்படி மூவ் பண்றாங்க, ஆனால் என்ன கொண்டு போனா மக்கள் ஓட்டும் போடுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கார் சொல்லலையா, பைக்ஸ் ஸ்கூட்டி கூட பெண்களுக்கு கடன் தான் சொன்னாங்க. ஆமா, மானியமா கொடுக்குறேன் நாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் சொல்லலை. அது கூட விமன் சென்ட்ரிக். நீங்க அதெல்லாம் மாதிரி அப்படி பண்ணாம 19 ரூபா கார் கொடுப்பேன் பைக் கொடுப்பேன்னா அது ரொம்ப கேலி கூத்தா போயிடும். நகைச்சுவையா பேசுவாங்கல்ல, சினிமாவில் பேசுவாங்க, நான் வந்தேன்னா கார் கொடுப்பேன்னு. அந்த மாதிரியான ஒரு கேலி கூத்தா போயிடும். இத்தகைய தவறுகளை தவிர்த்தாங்கன்னா நல்லது. திரும்ப திரும்ப அதே தான் வரும். இந்த மாதிரியான சூழ்நிலை தவிர்க்கத்தான் செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் தேவை. அதுதாங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன் இருந்தால் அதை தவிர்ப்பாங்க அவங்க வந்து. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, நீங்கள் இந்த நலத்திட்டங்கள் வந்துங்க ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும், விமன் சென்ட்ரிக்காக இருந்துன்னா நீ. ஏன்னா இன்னைக்கு இந்தியா பூரா வந்து அதிகாரத்தில் இருக்கவங்க தான் 2வது முறை 3வது முறை ஜெயிக்கிறதுக்கான ட்ரெண்டு டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆங்கிலத்தில் சொன்னால் இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸ் ஜெயிச்சு வரது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டாக இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது அதில் நீங்கள் கொஞ்சம் முன்னிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா மாநில அரசுகளையும் திரும்ப ஜெயிச்சு வரக்கூடிய மாநில அரசுகள் எல்லாமே வந்து பெண்கள் மையமாக வச்சு செயல்படுத்திய திட்டங்களால் தான் வராங்க. கர்நாடகாவில் பெண்களுக்கான உதவித்தொகை, அதுக்கு முன்னால் மத்திய பிரதேஷில் சிவராஜ் சிங் சௌஹான் திரும்ப ஜெயிக்கிறதுக்கான 1000 ரூபாய் 1500 ஆகி 2000 ரூபாய் ஆகணும். இப்போ மகாராஷ்டிராவில் வந்து லடுக்கி பயான் ஸ்கீம் எவ்வளோ நாளைக்கு நடத்த முடியும் தெரியாது, ஆனால் செய்கிறாங்க. பீகாரில் இது நிதிஷோட வெற்றி, பிஜேபியோட வெற்றி கிடையாது. பெண்களை குறி வச்சு அடித்தது 20 வருஷமாக பெண்களுக்கான திட்டங்கள். அப்போ அதை பார்த்து விஜய்க்கு வந்து இப்போ அப்படி தான் போகணுமே ஒழிய இந்த 19 ரூபா ஜீப்பு காருன்றதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நடைமுறையில் ஒத்து வராது. மக்கள் நிராகரிப்பாங்கிறதுக்கு சரியான உதாரணம் தேஜஸ்வி யாதவ் ஓட்டில் ஒருத்தருக்கு வேலை கொடுப்பாங்க.
பல முறை பிரஸ் பத்திரிகையாளர்கள் அவர் இந்தியா டுடேல வந்து குறிப்பாக அந்த பேட்டி எடுக்கும்போது நீ இவ்வளோ பேருக்கு வேலை கொடுப்பன்றியே, உன் பட்ஜெட் சைஸே 5 லட்சம் கோடி, ஆனால் நீ எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தனா அது மாதிரி 7 லட்சம் கோடிக்கு மேலே போகுது, எங்கே இருக்குது பணம்னா அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. மற கேள்வி கேட்டவங்கள ஒரு நக்கல் பண்ணுறாரு. உங்களுக்கெல்லாம் புத்திஜீவிகளுக்கெல்லாம் இன்டலெக்சுவல்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏடா கூடமாக தான் கேட்க தெரியும், நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு பாருங்கள், நாங்கள் செஞ்சு காப்போம் ஓனார். மக்கள் நம்பலை. வீட்டில் ஒருத்தனை கவர்மெண்ட் வேலை எப்படி கொடுப்பேன்? எல்லாரும் கொடுப்பேன்னாரு. வந்து 20 நாளில் கொடுத்துருவேனாரு. சிரிப்பான்ல எல்லாரும். அவன் அதை நம்புவானா? 10,000 ரூபாய் வந்து சொலையா ஊந்துருக்கு, அதை நம்புவான். ஆகவே பாடம் கற்றுக்கணும். சொன்ன மாதிரி செங்கோட்டையன் மாதிரியான முதிர்ந்த அரசியல் தலைவர்கள் போய் சேர்றது அத்தகைய தெளிவை விஜய்க்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், செங்கோட்டையன் மாதிரியானவர்களை விஜய் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நஷ்டம் விஜய்க்கு தான். ஓகே சார், என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.